பசங்கள்லாம் வந்து உண்மையா யாரும் வெளியே சொல்றதே இல்லை. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதே பாதி பேர் மூடி மறைச்சு நான் சிங்கிள்னு சொல்லி ஆஃபீஸ்ல பக்கத்துல இருக்க கொல்லி கூட உட்காந்து கடலை போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த ஸ்டேஜ் உங்களுக்கு லவ் பண்ணுன்றது மட்டும் தான் இருக்கு. ஃபியூச்சரை பத்தி நான் தாட்டே இல்ல. கிடையாது, எங்களோட ஃபியூச்சரே நீங்க தாங்க. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. பசங்களை பிடிச்சிருந்தா டேட்டிங்கு, பிடிக்கல அம்மா அப்பா எதிர்க்கிறாங்கன்னா சீட்டிங்கு. நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ என்னை சுற்றி மேல் ஃபீமேல்ஸ் எல்லாருமே தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மேடம்க்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு இங்கேருந்து வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணணும், அங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கால் பண்ணணும். அப்டேட் நான் மேனேஜர் கொடுக்குறதா இல்லை என் ஒய்ஃபு கொடுக்குறதா என் லவ்வர் கொடுக்குறதான்னு எனக்கு தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. இப்போ நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன, ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான இதை நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு செல்ஃபா ஃப்ரீடம் இருக்கு. ஒரு பசங்க தான் வந்து பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுமா என்ன? எந்த காலத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்களாம் ராணுவ பட, அது லேடிஸ் ராணுவ பட. ஓம்லி என்டர்டெயின்மெண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி காதலர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் காதல் தோல்வி அடைஞ்சவங்க இன்னொரு பக்கம் இருக்கதா செய்யறாங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் வீக் ஸ்பெஷலா காதல்ல யாரு அதிகமா தோல்வி அடைகிறது, ஆண்களா வெர்சஸ் பெண்களா, இதை வச்சுதான் டிபேட் பண்ண போறோம். வாங்க பேசலாம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் லவ் ஃபெயிலியர்னாவே பசங்களோட புலமல் தான் பெருசா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாய்ஸ்ல இருந்தே போயிடலாம். சொல்லுங்க, யாரு லவ் ஃபெயிலியர்ல அதிகமா பாதிக்கப்படுறா? எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்போ தாஜ்மஹால்ல இருந்து இப்ப தலகாணி கட்டி பிடிச்சவர்களும் பாய்ஸ் தான் லவ்வுக்கு எஃபோர்ட் போடுறதா இருக்கு. தாஜ்மஹால ஷாஜகான் தன்னோட எத்தனாவது பொண்டாட்டிக்காக கட்டினாரு. இதுலயே தெரியுது பசங்களோட ட்ரூ லவ் என்னன்னு. லவ் ஃபெயிலியர் யாருனால ஆகுது? பொண்ணுங்க தான் எல்லா விஷயத்தையுமே மறைச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. பசங்க லவ் சொல்றதுல இருந்து அந்த பொண்ணுங்கள்ட்ட வழிகிற வரைக்குமே வெளிப்படையாக தான் வழிகிறாங்க. இப்போதைக்கு சொல்லுங்க, ஏதாவது காலேஜ்ல இருக்கட்டும், ஸ்கூல்ல இருக்கட்டும், வேலையில இருக்கட்டும், வழிகிறது பசங்களா இருக்காங்களா பொண்ணுங்களா இருக்காங்களான்னு கேட்டா பசங்க தாங்க அதிகமா வலிஞ்சிட்டு வந்து இதுல உங்களுக்கு பெரும் இதுல உங்களுக்கு வலியுறாங்க. இப்ப பசங்க நல்லாவே வலியுறீங்க. ஆனா எது வரைக்கும்னா ஒரு பொண்ணு ஓகே சொல்ற வரைக்கும் தான். எப்போ ஓகே சொல்றதோ அப்போது வந்து பொண்ணுங்களை கண்டுக்கிறதே இல்ல. இதுதான் பசங்க. ஏங்க, ஒரு பொண்ணு நாங்க உஷார் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 1008 கேள்வி ஐடியாஸ் கேட்கறோம். அப்படி அந்த ஐடியாஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு அந்த பொண்ணு கூட நாங்க அந்த கமிட்மெண்ட் லைஃப்குள்ளேயே போறோம். பசங்க எல்லாம் வந்து உண்மையா யாரும் வெளியே சொல்றதே இல்ல. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதே பாதி பேர் மூடி மறைச்சு நான் சிங்கிள்னு சொல்லி ஆபீஸ்ல பக்கத்துல இருக்க கொல்லி கூட உட்காந்து கடலை போட்டுட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர் உண்மையா லவ்வர் இருக்குன்னு வெளியே சொல்றீங்க? சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, லவ்ல யார் அதிகமா சீட் பண்றது சொல்லுங்க. பசங்களை பிடிச்சிருந்தா டேட்டிங்கு, பிடிக்கல அம்மா அப்பா எதிர்க்கிறாங்கன்னா சீட்டிங்கு. இதுதான் பொண்ணுங்க திரும்ப 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 90s காலத்துல இருந்து பண்ணிட்டு வருது. எங்க இல்லன்னு சொல்லுங்க. நாங்க ஒன்றும் பசங்கள மாதிரி ஃபேஸ்புக்ல ஒருத்தர், இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒருத்தர்னு வச்சிருது இல்லை. எப்பவுமே ஒரே பர்சன் தான். அந்த ஒருத்தரை தான் நினைச்சு கடைசி வரைக்கும் இருக்கும். எத்தனை பசங்க அப்படி இருக்காங்க? சரி, இவங்க பேசுறதுல இருந்து நான் உன்னை கேட்கறேன். அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்ல, பெத்தவங்க பேச்சை கேட்டு கலட்டி விடுறது பொண்ணுங்க தானா? அப்படிதான் அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. எல்லா பொண்ணுங்க அப்படி கழட்டி விடுறாங்கன்னு நான் சொல்லலைங்க. அம்மா பசங்கன்னு இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கேட்டகிரியை? அம்மா என்ன சொன்னாலும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓடிடுவானுங்க. பசங்க பொண்ணுங்கள்ட்ட வந்து ஓப் கொடுப்பாங்க. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ தான் என் லைஃப்னுவாங்க. அப்புறம் அம்மா வந்து இல்லை அம்மாவுக்கு செட் ஆகாது, குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு இல்லையா இங்கே எங்கேயா லோக்கல்ல வந்து மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இது எங்களோட பாயிண்ட்டுங்க. இப்போ காலேஜ் நானும் அந்த பொண்ணு ஒன்னா தான் படிக்கிறோம். இப்போ அந்த பொண்ணுக்கு 25 வயசு, எனக்கு 25 வயசு. அந்த பொண்ணுக்கு அப்ப இருந்தே அலைன் ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா எங்களுக்கு 45 ஆனாலும் எங்க அம்மா அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா உங்களை பார்க்க நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரீங்க, 25 வயசு ஆனா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. நம்மள்ட்ட அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா? எதுவுமே யோசிக்காம எப்படி அந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு லவ் பண்ணுன்றது மட்டும் தான் இருக்கு. ஃபியூச்சரை பத்தி நான் தாட்டே இல்ல. கிடையாது, எங்களோட ஃபியூச்சரே நீங்க தாங்க. அப்படி எங்களுக்கு அதை தாண்டி வேற தாண்டி கிடையாது. ப்ரோ இந்த உருட்ட கூடாது. இப்ப அம்மா பேச்ச கேக்குறோம். எங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா பிள்ளைய தூக்குடாங்கிறாங்க. நான் போய் தூக்க முடியுமா? அவங்க அப்பா மீசி முறுகிட்டு வராங்க. அதாவது நாங்க அம்மா பேச்ச கேட்டா அம்மா பசங்களாயிடுறோம். ஆனா அவங்க எப்ப இல்ல டேட் லிட்டில் பிரின்சஸ்ல இருந்து வெளியே வருது. நாங்க பாசத்துக்கு ஏங்குற ஒரு பறவைகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். நயன்தாரா கேட்டகிரி நீங்க எல்லாம். இந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது நீங்க மேரேஜ் வரைக்கும் யோசிக்கவே மாட்டீங்க. ஆனா பாய்ஸ் தான் ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பாங்க. நான் சொல்ல இவங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்க இது டாக்ஸிக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்றீங்க. மூட் ஸ்விங்னு ஒரு வார்த்தை அவங்க வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க பேசுறீங்க. எந்த நேரத்துல எப்படி அவங்க எந்த மாதிரியான ஒரு யூனிவர்ஸ்ல வாழ்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே எங்க லவ் பாதி முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். அப்போ என்னை சுத்தி மேல் ஃபீமேல்ஸ் எல்லாருமே தான் ஒர்க் பண்ணுவாங்க.
இந்த மேடம்க்கு என்ன சொல்றாங்க, ஒரு இங்க இருந்து வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு கால் பண்ணணும், அங்க இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கால் பண்ணணும். அப்டேட் நான் மேனேஜர் கொடுக்கறதா இல்ல என் ஒய்ஃப் கொடுக்கறதா என் லவர் கொடுக்கறதான்னு எனக்கு தெரியல. சரி. லவ்வர் வேற ஒய்ஃப் வேறயா? மாட்டிக்கிட்டீங்க. அப்போ ஒய்ஃப் இருக்கு லவ்வர் இருக்கு அட் டைம்ல 2 பேரு. இல்லைங்க, இதுதாங்க இப்படிதாங்க பேச தெரியாம நாங்க மாட்டிக்கிறோம். ஆஃபீஸ் லவ்னு சொன்னாலே பசங்க அப்ரோச் பண்ண போகிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே பசங்களை அவுட் பண்ணுறது பொண்ணுங்க தாங்க. அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதுங்க, அண்ணா அப்படின்னு சொல்லியே பசங்களை ஆஃப் பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்து டாஸ்க் வருது பசங்களுக்கு தானங்க வருது. பொண்ணுங்க ஒண்ணு எல்லாரையும் பார்த்து அண்ணான்னு கூப்பிட மாட்டாங்க. ஒரு ஆபீஸ்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 99 பேரை வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஒரு பர்சனை மட்டும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு பர்சன் தான் அவங்களோட கிரஷா இருப்பாங்க. அதை போய் வெளியே சொல்லணும்னு அவசியமே இல்லையே. பொண்ணுங்க தான் அதிகமா பிரேக்கப் பண்றாங்களாமே, அதையும் அவங்க தான் சொல்றாங்க. அது ஏன், என்ன காரணம்? ஏங்க அவங்க மேல நம்பிக்கையே இருக்காது, நம்பிக்கையே போயிடும். நான் நம்பிக்கை எப்படி தருவாங்க? ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. வீட்டுல வந்து பேசுறானா பேச மாட்டாங்க, உங்க வீட்டுல பேசுனா பேச மாட்டாங்க, நம்ம ஃபியூச்சர் பத்தி பிளான் இருக்கானா தெரியாது. அப்ப எதுவுமே இல்லாம நான் உன்னை என்னத்துக்கு லவ் பண்ணணும், நான் பேசாம போயிடுறேன். ஒரு லவ் இல்லாம எத்தனை லவ் உடனே கொண்டே ஜம்ப் ஆகுறா? பசங்களா பொண்ணுங்களா? பொண்ணுங்க தான். ஏங்க பொண்ணுங்க வந்து எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கக்கூடிய ஒரு பிறவின்னே சொல்லலாங்க. இப்போ தான் பார்க்குற பையன் வந்து ஒரு பைக் வச்சுருக்கான், அதை விட ஒரு கார் ஒருத்தன் வச்சுருக்காங்கன்னா அந்த கார் மேலே இருக்கக்கூடிய லவ்வை தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, ஏய் அவன் கார் வச்சுருக்கான், அவன் கூட போயிட்டு வரலாம், அவங்க கூட சும்மா ஜாலியாக வெளியில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது. அதுதாங்க பொசிசிவ்னஸை பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏற்படுத்துது. பசங்க ஸ்டாட்டிக்காக இருப்பாங்கங்கிறத நான் முதலே சொல்லிட்டேன். அப்போது இந்த பையன் இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுறான் அப்படின்னு இருக்கும்போது அந்த பொண்ணு ஏன் அதே விஷயத்துக்கு ஃபிக்ஸ் ஆகி இருக்க மாட்டேங்குது? யாரு ரொம்ப பொசசிவாவா, பாய்ஸா கேர்ள்ஸா? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் லவ்ல. பொண்ணுங்க தாங்க பொசசிவ் ஆகுறாங்க. பசங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இப்பதாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க லவ் பண்ற பொண்ணு எங்களை தாண்டி வேற யார்கிட்டையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான் நாங்க நினைப்போம். அட்லீஸ்ட் இப்போ பொண்ணுங்க, இப்போ நான் லவ் பண்ற பொண்ணுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன, ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான இதை நாங்க சொல்லி கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். அதுக்கான நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு செல்ஃபா ஃப்ரீடம் இருக்கு. ஒரு பசங்க தான் வந்து பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுமா என்ன? எந்த காலத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? லவ் இருக்கு, லவ் பண்ற ஓகே, அது மேரேஜ்னு கொண்டு போகணும்ல. அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறது யாரு? ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் எஸ்கேப் ஆகுறாங்க. ஏன், என்ன காரணம்? இது வந்து எஸ்கேப்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்மார்ட்னஸ். நீங்க எல்லாத்தையும் அதுதாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, இப்போ நான் தான் சொல்றேன்ல, எங்க 2 பேரும் ஒண்ணா ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். இப்போ எங்களுக்கு சேம் ஏஜ்ல எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? இட் மீன்ஸ் எப்படி நான் சொல்றேன்னா, சேம் ஏஜ்ங்கிறப்போ நான் வந்து கொஞ்சமா செட்டில் ஆகணும். அப்ப அது ரீசனா வச்சு கல்யாணத்தை தள்ளி போட்டு கலட்டி விட்டுறலாம், அப்படிதானே? தள்ளி போடுறதுக்கு தான் நாங்க பிளான் பண்ணோம். ஆனா அவங்க தள்ளி விடுறதுக்கு அதுக்கு இன்னும் அவையார் அவர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேவா இருப்பாங்க பொண்ணுங்க. நான் இன்னும் நீ வந்து அம்பானி ஆயிட்டு வா, நீ சம்பாதிச்சிட்டு வா, அப்புறம் தானே அவனை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லலையே. கல்யாணம் பண்ணு, சேர்ந்து சம்பாதிப்பா, சேர்ந்து லைஃபை லீட் பண்ணுவோம் தானே சொல்றேன். அதுக்கே ஒத்து வர மாட்டீங்க. 2 பேருமே அவங்க சார்பா பேசியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க உண்மையாவே பாதிக்கப்படுறது யாரு, ஆண்களா இல்ல பெண்களான்ட்டு. பசங்க எல்லாம் ஈஸியா ஃபிளர்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணுலனா இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு போயிடுறாங்க. பொண்ணுங்க அப்படி இல்ல. நீங்க ட்ரூவா இருக்கீங்களா இல்லையா? நம்ம லவ்ல எல்லாம் பொண்ணுங்க ட்ரூவா தானங்க இருக்கும். ஏங்க நம்மள ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுறானுங்க? இது என்ன கேள்வின்னு எனக்கு புரியல. பாதிக்கப்பட்ட அத்தனை ஆண்களுக்கு நமக்கு தெரியும். கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நம்ம தான் மெஜாரிட்டின்னு அவங்க காட்டுவோம்.